கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு கீழே 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்த எல்லாருக்குமே இன்னைக்கு காலையில 5000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. இப்படி அவசரமா இந்த 5000 ரூபாய் போட காரணம் என்ன? இன்னும் ஒரு சில நபர்களுக்கு இந்த 5000 ரூபாய் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. கிடைக்காதவங்க என்ன பண்ணணும்? அதை தாண்டி புதுசா இந்த திட்டத்துக்கு கீழே அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி அப்ளை பண்ணணும், என்ன தகுதி இருக்கணும், இதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் பல தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அதுல அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்போதுமே மாதம் 1000 ரூபாய் பெற்றுட்டு இருந்தீங்க. பட் இந்த மாதம் உங்களுக்கு 5000 ரூபாய் வந்திருக்கும். இந்த 5000 ரூபாய் போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. அதனே குறிப்பா அவர் அந்த வீடியோல சொல்லியிருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேர்தல் அடுத்தடுத்து வர இருக்கு. அது மட்டும் இல்லாம பல தரப்புல இந்த இதை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு சில சூழ்ச்சியும் போயிட்டு இருக்கு. இது யாரும் நிறுத்திடக்கூடாது. அண்ட் அதை தாண்டி மக்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே பயன் போய் கரெக்டா அவங்களுடைய அக்கௌண்ட்ல சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிப்ரவரி, ஏப்ரல், மே 3 மாசத்துக்கான அந்த 1000 ரூபாய் அதோட கூட 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா நாங்க உங்களுக்கு போட்டிருக்கோம். கோடை தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கூட மொத்தமா சேர்த்து 5000 ரூபாய் இன்னைக்கு எல்லாருடைய அக்கௌண்ட்லயுமே சேர்ந்திருக்கும். எப்போதுமே 15ஆம் தேதி தான் இந்த மகளிர் உரிமை தொகையானது எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். பட் இப்ப என்ன சொல்லியிருந்தாரு, ஏன் 2 நாள் முன்னாடியே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அடுத்தது செகண்ட் சாட்டர்டே இருக்கு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 2 நாளுமே பேங்க் லீவு. இந்த 2 நாளுமே டைம் எடுத்துக்கும். அதனாலதான் நாங்க முன்கூட்டியே இந்த ஒரு தொகையை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறுஞ்செய்தியோட எல்லார் அக்கௌண்ட்லயுமே அந்த 5000 ரூபாய் விழுந்திருக்கு. அந்த 5000 ரூபாய்க்கான டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்றதுமே தெளிவா நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? பல தரப்புல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் வரப்போகுதுங்க, அதுக்காக அப்ப செய்ய முடியாதுன்றதுனால இப்பவே இவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்ற பல சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இந்த வீடியோல இன்னொரு விஷயத்தையுமே அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, இப்போதைக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஒருவேளை நாங்க அடுத்த ஆட்சியிலுமே எலெக்ஷன்லயுமே நாங்க வின் பண்ணி நாங்க உள்ள ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னும் போது, திராவிட மாடல் 2.0 அப்படின்ற அடிப்படையில இந்த மகளிர் உரிமை தொகையானது 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இந்த கட்டத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், ஆனா எனக்கு இன்னும் கிடைக்கல. அதை தாண்டி அந்த 1 ரூபா ஒரு சாம்பிள் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புவாங்க இல்லையா, அது வந்துருச்சு, ஆனால் மாதம் தொகை எங்களுக்கு வரமாட்டுது. அப்புறம் இப்போ இந்த 5000 ரூபாய் இருக்கு இல்லைங்க, இதுவே எங்களுக்கு இன்னும் கரைக்கு சேரலை, எங்களுக்கு இன்னும் வரலை அப்படின்ட்டு பல பேர் ஒரு தவிப்புல இருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேல்முறையீடு செய்ய முடியும். எஸ், ஆன்லைன்ல அப்பீல் பண்ண முடியும். இதுக்கான ஆன்லைன் அஃபிஷியல் வெப்சைட்டுமே இருக்கு. அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க மேல்முறையீடு செய்ய முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த மேல்முறையீடு நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். மொத்தம் 3 விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னா, ஆன்லைன்ல அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த ஆன்லைன்ல அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி அது எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு, ஒருவேளை இது கம்ப்ளீட் ஆகி வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு உங்களுக்கு அப்ரூவ் ஆகியிருந்தா மட்டும்தான் இந்த உரிமை தொகை உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடன் stalin.tn.gov.in வெப்சைட்ல போய் நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து அதன் மூலமா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, எந்த நிலையில இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஒரு சில நபர்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும், அதன் மூலமா ஓகே கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சில நபர்களுக்கு மெசேஜ் வந்திருக்காது, அதனால உங்களுக்கு வரல அப்படின்றத நீங்க நினைச்சிட முடியாது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுங்க. ஒருவேளை அதுல ரிஃப்ளெக்ட் ஆகி மெசேஜ் வராம கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து செக் பண்ணுங்க. அப்பவும் வரலையா, ஓகே உங்களுக்கு வரல அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மூணாவது, இப்போ நமக்கு ஒரு சில குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இந்த உரிமை தொகைக்கு நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னும் போது நமக்கு ஒரு சில குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அவங்களாம் மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகை கீழே
என்ன பண்ண முடியும், அப்ரூவ் ஆகி அவங்களா மட்டும்தான் இந்த உரிமை தொகையை பெற்றுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னென்ன குவாலிஃபிகேஷன் இவங்க சொல்றாங்க அப்படின்றத நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும். இல்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன், நீங்க 21 வயசு நிரம்பிய ஒரு பெண்ணா இருக்கணும். அடுத்தது உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். அவங்களா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். மூணாவது, நீங்க நஞ்சை நிலம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது 5 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடாது. அதுவே நீங்க புஞ்சை நிலம் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது 10 ஏக்கருக்கு மேல அது இருக்கக்கூடாது. நாலாவது, உங்களுடைய ஆண்டு எலக்ட்ரிசிட்டி யூனிட் பாத்தீங்க அப்படின்னா 3600 தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்க 4 வீலர், டிராக்டர் இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்க வச்சிருக்க கூடாது. இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே உங்களால பயனடைய முடியாது. இதுக்கு நீங்க எலிஜிபிளும் கிடையாது. சோ இந்த எல்லா எலிஜிபிலிட்டியுமே எனக்கு இருக்கு மது, ஆனாலுமே எனக்கு இன்னுமே வந்து அந்த தொகை வரல அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நபரா இருக்கீங்கன்னும் போது நீங்க ஆன்லைன்ல மேல்முறையீடு செய்ய முடியும், அதாவது அப்பீல் பண்ண முடியும். இந்த அப்பீல் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா kmut.tnega.org ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ இதை லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த வெப்சைட் உள்ள போறீங்க அப்படின்னும் போது மேலும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், குறைதீர்வு அப்படின்ட்டு. இது உள்ள வந்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் பெயர், குடும்ப தலைவருடைய பெயர், ஸோ அடுத்து எந்த ஃபோன் நம்பரை உங்களுடைய அப்ளிகேஷன்ல நீங்க கொடுத்துருந்தீங்களோ அந்த ஃபோன் நம்பர், அப்புறம் உங்களுடைய குடும்ப அட்டை, ரேஷன் கார்டில் ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை நீங்க கொடுத்து கெட் ஓடிபியை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து குறைதீர்வு வகை அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நான் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணேன் ஆனால் எனக்கு இன்னும் காசு வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த சாம்பிள் மெசேஜ் ஒன்று அனுப்பியிருப்பாங்க, ₹1 கிரெடிட் ஆனதுக்கான ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும், எனக்கு அது வந்துருச்சு ஆனால் என்னுடைய மாதம் உரிமை தொகை வரவில்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அந்த 2வது ஆப்ஷனை இது பண்ணுங்க. அதை தாண்டி வேற ஏதாவது காரணங்கள் இருக்கு அப்படின்னா பிற காரணங்களை சப்மிட் பண்ணிட்டு ஸோ கீழே குறிப்பு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த குறிப்பில் நீங்கள் ஏதாவது மெசேஜ் வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னும் போது 500 எழுத்துக்களுக்கு குறையாம அங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ப்ரூஃப் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மேல்முறையீடு, அதாவது ஆன்லைன் அப்பீல் வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஸோ இதை வந்து அதுக்கப்புறமா அது வெரிஃபிகேஷன் பண்ணி என்ன ப்ராசஸ் அப்படின்றது உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து எடுப்பாங்க. ஓகேப்பா, இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இங்கே மேல்முறையீடு பண்ண முடியும் அப்படின்னா 2ஆம் கட்டமாக 2025 லாஸ்ட்ல வந்து 2ஆம் கட்டமாக வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய இடங்கள்ல முகாம் வந்து நடந்திருக்கும் இல்லையா. இந்த முகாம்ல எல்லாம் வந்து நீங்க சப்மிட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த உரிமை தொகை வராமல் இருந்திருக்கு இல்லையா, அவங்களாம் மட்டும்தான் இங்கே மேல்முறையீடு பண்ண முடியும் அப்படின்றத கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அப்ளை பண்ணி வரலன்னா மேல்முறையீடு பண்ணலாம். நான் அப்ளையே இன்னும் பண்ணலைங்க, புதுசாக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், எங்கே போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் முகாம் வந்து உங்களுக்கு நடத்தப்பட்டிருக்கும் இல்லையா. இப்போ போன வருஷம் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் முகாம் வந்து நடந்திருக்கும். அந்த முகாமில் நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபார்ம் வாங்கி அதோட ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போது நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான முகாம் நடக்கும் இல்லையா, இந்த முகாமில் அப்ளை பண்ணுங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சிலவங்க வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து இன்னும் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல, இன்னும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன், இந்த முகாம்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அந்த ப்ராசஸ்ல ஒரே டைம்ல முடிச்சு அனுப்பியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ண எல்லாருக்குமே இது எல்லாத்தையுமே ஹோல்டில் தான் வச்சிருப்பாங்க. மறுபடியும் எப்போ அடுத்த இதை வந்து சேர்க்குறாங்களோ அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ நடுவில் இவங்க எல்லாருடைய அப்ளிகேஷனையும் ஒன்றா வந்து பரிசீலனை பண்ணி எல்லாத்தையும் அந்த திட்டத்தின் கீழே வந்து மறுபடியும் இணைப்பாங்க. ஸோ இப்போ நடுவில் அப்ளை பண்ணுறவங்கெல்லாம் வேஸ்டா, அவங்களுக்குலாம் கிடைக்காதா அப்படின்ட்டு யாருமே நினைக்க வேணாம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2023 இந்த திட்டம் வந்து அமல்படுத்தப்படுது. ஸோ அமல்படுத்தும் போது 1.06 கோடி பயனாளர்கள் வந்து இருந்தாங்க. மறுபடியும் 2025 வந்து முகாம் வச்சு 17 லட்சம் புதிய பயனாளர்களை வந்து இணைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அடுத்தது மறுபடியும் ஆட்சிக்கு இவங்களே இருந்தாலும் சரி, வேறு யாராவது வராங்க அப்படின்னாலுமே அந்த ஒரு திட்டத்துக்கு பெரிய ஒரு பலன் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு திட்டத்தினால தான் திமுக அரசு ஆட்சிக்கு வர ஒரு பெரிய காரணமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ மக்கள்கிட்ட நல்லா போய் சேர்ந்த ஒரு ஸ்கீமை யாரும் நடுவில் ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால் நடுவில் யாராவது அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ் இன்னுமே அப்படியே ஹோல்டில் தான் இருக்குது அப்படின்னாலுமே சந்தோஷப்பட்டுக்கோங்க. மறுபடியும்
இணைக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த நேரத்தில் நடுவில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய அப்ளிகேஷனை சேர்த்து பரிசீலனை பண்ணி அப்ரூவ் கொடுத்து உங்களுக்கு அடுத்த இணைப்பில் கூட காசு தொடர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்போ அப்ளை பண்றீங்க அப்படின்னும் போது கூட இதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு போங்க, அப்படி இல்லைன்னா சேவை மையம் ஏதாவது இருக்கு அப்படின்னும் போது அங்க போய் கேளுங்க, அவங்க கூட உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை 5000 எதனால ஒரே தொகையா வந்து போட்டாங்க, அதை தாண்டி வராதவங்க என்ன பண்ணணும், அதே மாதிரி புதுசா அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற பல விஷயங்களை வந்து நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு வந்துருச்சா, அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்த போறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுமே சொல்லியிருக்கேன். அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றதுமே இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை தாண்டி இந்த 5000 ரூபாய் போட்டதுக்கான பின்னாடி பெரிய அரசியல் ஒரு சதுரங்கமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுமே இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ so much. Bosswala. Be the boss.